அனைவருக்கும் வணக்கம். பராபவ வருடம் 2026-27 செவ்வாய்க்கிழமை ஆகிய இன்று நவநாயகர்கள் உபநாயகர்களை யாருன்னு இப்போ பார்க்க போகிறோம். இந்த வருஷம் ராஜாவாக குரு வந்திருக்கிறார். அவர் வாகனம் குதிரை. அதே போல் மந்திரி செவ்வாய், வாகனம் யானை, சேனாதிபதி சந்திரன் பசு, அர்காதிபதி சந்திரன் பச்சி, மேகாதிபதி சந்திரன் மரம் செடி கொடிகள், சஸ்யாதிபதி குரு பொதுமக்கள் பிரஜை, ரஷ்யாதிபதி சனி சர்ப்பம், நிர்சாதிபதி குரு கிரகங்கள், தானியாதிபதி புதன் ஒட்டகம், பசுநாயகர்கள் கோபாலன் அனைத்திற்கும். இந்த நவநாயகர்களுடைய பலன் என்னன்னு பார்ப்போம். இந்த வருஷம் குரு ராஜாவாக வந்திருக்கிறார். ஆகையினால் இந்த குரு அப்படின்னாவே ஆச்சார அனுஷ்டானங்கள், கோயில் குளங்கள், கும்பாபிஷேகம் நடைபெறுறது, டெஸ்ட் பேபி, குழந்தை இல்லாதவர்களுக்கெல்லாம் இந்த வருடம் ஒரு நல்ல வாய்ப்பு அமைய போகிறது. குழந்தை பேர் வேண்டி கோவில் மற்றும் பிரார்த்தனைகள் பரிகாரங்கள்லாம் இந்த வருஷம் பலிதமாகும். உங்களுக்கு குழந்தைகள் வரம் கிடைக்க அதிக வாய்ப்புகள் உள்ள வருடம் இந்த வருடமாக இருக்குது. ஏன்னா குழந்தைக்காரகன் குருவே ராஜாவாக வருகிறார். ஆகையினாலே இந்த சுப பலன்கள் அனைத்தும் இவ்வருடம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய தசாபுத்தி அடிப்படையில் இந்த பலன் நடக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் தங்கத்தின் விலை ஒரு சீராக அமையும். மேலும் இந்த குழந்தை மற்றும் வங்கி சன்னிதானங்கள் ஆசிரமங்கள் உள்ள குறைகள் எல்லாம் வெளிப்படும். இந்த குரு ராஜா, சட்டத்துக்கு விரோதமாக நடக்கும் எல்லாத்துக்குமே குரு தண்டனை கொடுத்துருவார். அப்போ சட்டத்திற்கு உட்பட்டு நடக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திற்கும் குரு சப்போர்ட்டாக இருப்பார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. அதுக்கு அடுத்தது மந்திரி செவ்வாய். மந்திரி செவ்வாய் அப்படிங்கிறவர் உங்களுக்கு தெரியும். செவ்வாய் அப்படிங்கிறவர் ஆங்காரகன். அவர் கொடூர குணம் கொண்டவர். அவர் மந்திரியாக இருக்கிறார். குரு சாந்தமாகவும் மந்திரி கொடூர குணமாக கொண்டவராக இவ்வருடம் இருப்பதினால் மந்திரியினால், அதாவது உலக நாடுகளில் போர் பதற்றம், போர் நடக்கும் சூழல் ஏற்படும். பின் தானாக அதுவே நின்றுவிடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. அதுக்கு அடுத்தது சேனாதிபதி சந்திரன். சேனாதிபதியாக வந்திருக்கிற ஒரு சந்திரன். சேனாதிபதி அப்படிங்கிற சந்திரனும் சுபகிரகமாக பெண் கிரகமாக அவர் இருப்பதினால் பெண்களின் ஆதிக்கம் நாட்டில் அதிகமாக இருக்கும். பெண்களின் சொல் கேட்டு ஆண்கள் நடப்பார்கள். இது போன்ற சூழல் தான் இந்த வருஷம் அமையும். விவசாயம், சந்திரனாவே விவசாயத்துக்கு நல்ல அமைப்பு, செல்வாக்கு, நெல் அரிசி விலைகள் ஏறும், நல்ல அமைப்புகள்லாம் இந்த வருஷம் உண்டு. அதுக்கு அடுத்தது அர்காதிபதி சந்திரன். அர்காதிபதி அப்படிங்கிறவரும் சந்திரனே வந்திருக்கிறாரு. அப்போ சந்திரன் அப்படின்னாவே நாட்டில் நல்ல மழை பொழியும். சந்திரன் நீர் கிரகம், அதனால் நல்ல மழை பொழியும். சந்திரன் தேய்ந்து பின் வளர்வதினால் விலைவாசிகள் ஏற்றம் இறக்கத்துடன் இவ்வருஷம் இருக்கும். ஆனால் கட்டுக்குள் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. அதுக்கடுத்தது மேகாதிபதி சந்திரன். மேகாதிபதியும் இந்த வருஷம் சந்திரனாகவே வராரு. இந்த வருஷம் சந்திரன் தான் அதிக பொறுப்பு எடுத்திருக்கிறார். குரு 3 பொறுப்பு, சந்திரனும் 3 பொறுப்பு எடுத்திருக்காங்க. அப்போ சந்திரன் மேகாதிபதி அப்படின்னாவே மேகங்கள். அங்கே சந்திரன் அப்படிங்கிற ஒரு நீர் கிரகம். அப்போ மேகத்தில் நீர் கிரகமே இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த வருஷம் நல்ல மழை பொழியும். அது காலத்தோட நல்ல மழை, நீர்நிலைகள் நிரம்பும், கிணறு ஏரி குளங்கள் எல்லாம் நிரம்பி வழியும் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. அதுக்கடுத்தது சஸ்யாதிபதி குரு. சஸ்யாதிபதி குரு அப்படின்னா குரு அப்படிங்கிற ஒரு சஸ்யாதிபதியாக இருக்கிறதுனால தானியங்கள், இந்த தானியங்கள் சம்பந்தப்பட்டதில் நெல், கோதுமை, கடலை போன்ற தானியங்கள் அதிகமாக பயிராகும். இந்த வருஷம் என்னென்னத்துலாம் நல்லா பயிர் பண்ணலாங்க அப்படின்னு கேட்பீங்க. அதில் நெல், கோதுமை, கடலை அவரவர் ஏரியாவில் இந்த தானியங்கள் எந்த தானியங்கள் வருமோ அந்த இதை பயிர் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல விளைச்சல் வரும். அப்போ நெல் அறுவடை செய்கிற இடத்துல நெல் பயிர் பண்ணலாம். கோதுமை பண்ணுற நிலத்தில் கோதுமை பண்ணலாம். கடலை பண்ணுற இடத்துல மேட்டங்காடு இந்த இடத்துல கடலை எல்லாம் பண்ணிங்கன்னா இந்த வருஷம் நல்ல பயிர் வரும். மஞ்சள் நிறம், குரு மஞ்சள் நிறத்தை உடையவர்.
ஆகையினால் மஞ்சள் நிற பொருட்கள் அபிவிருத்தியாகும் இந்த வருஷம். எந்த வேணாலும் பாருங்கள், அப்போ மஞ்சள் விலை, அப்போ மஞ்சள் அதிகமாக விளையும். அப்போ விலைவாசி கொஞ்சம் அதில் கட்டுக்குள் குறைவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா பொருளாதார மஞ்சள் அதிகமாக விளைஞ்சதுன்னா அது மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதில்ல. அதனால் காலத்துக்கு தேவையான மழை குரு தெய்வ அனுகிரகத்தால் பொழியும். அதனால் இந்த இது நல்லாயிருக்கு. அடுத்தது நிரசாதிபதி குரு கனக புஷ்பராகம் அதிகமாக பயன்பாட்டுக்கு வரும். தங்கம் விலை கட்டுக்குள் இருக்கும். நவரத்தினங்கள் தங்கம் வெள்ளி இவற்றின் வணிகம் அதிகமாகும். பொதுவாக மங்களகரமான காரியங்கள் அதிகமாகி தங்க வெள்ளி காசுகள் பயன்பாடு அதிகரிக்கும். அதுவும் குருவாக வரதுனால அது நல்லாயிருக்கு. அடுத்தது ரஷ்யாதிபதி சனி கசப்பு சுவை உள்ள சனி பகவான் அப்படின்னாவே கருப்பு நிறம், கசப்பு சுவை. அப்போ இந்த கசப்பு சுவையுடைய பயிர்கள் நன்கு விருத்தி அடையும். நாசம் விளைவிக்கக்கூடிய திரவ பொருட்கள் உற்பத்தி அதிகமாகி விளைச்சல் ஆதிக்கம் அதிகமாகும். நாசம் விளைவிக்கக்கூடிய திரவ பொருள் என்னன்னா அந்த மருந்து, பயிர்களுக்கெல்லாம் மருந்து அடிக்கிறாங்களே, அது கசப்பு சுவை. அப்போ அதெல்லாம் எங்கேருந்து, வெளிநாட்டிலேருந்து தயாரிப்பு நிறுவனத்திலிருந்து நம்ம நாட்டுக்கு இறக்குமதி ஆகி அவங்களுடைய ஆதிக்கங்கள் இங்கே கொஞ்சம் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரஷ்யாதிபதி அப்படிங்கிறதுனால அந்த திரவ பொருட்கள், கசப்பு திரவ பொருட்கள்னால் அந்த மாதிரி பொருட்களுக்கு ஆதிக்கம் இங்கே அதிகமாகும், உற்பத்தி அதிகமாகும் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. அடுத்தது தானியாதிபதி புதன் பகவான், தானியத்தில் புதன் பகவான் வந்திருக்கிறார். ஆகையினால தானிய வகைகளில் புயலினாலும் மழை சேதத்தினாலும் தானியங்கள் அதிக சேதமடையும். மழை மற்றும் புயலினால் பொதுமக்களுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் பிரச்சனை அதிகமாகும். அப்போ இது போன்ற ஒரு சூழல். பசுநாயகர் கோபால் காலத்தை நல்ல மழை பொழியும், விருத்தி உண்டாகும், பொதுமக்கள் சுகமாக தன் வேலைகளை இனிதே கவனிப்பார்கள். அப்போ இந்த நவநாயகர்களுடைய பலன்கள் என்னவரையும் பார்த்தோம். இதுக்கப்புறம் திருவாதிரை நட்சத்திரத்தில் சூரியன் பிரவேசித்த பலன். அது எப்போனா ஆனி மாதம் 8ஆம் தேதி 22/6/2026 திங்கட்கிழமை பகல் 12:26 மணிக்கு சூரியன் திருவாதிரை நட்சத்திரத்தில் போய் பிரவேசிப்பார். அப்போ அந்த திங்கட்கிழமை திருவாதிரை நட்சத்திரத்தில் சூரியன் பிரவேசிப்பதினால் எந்த மாதிரி சூழல் நம்ம நாட்டுக்கு வரும் அப்படின்னா, நல்ல மழை பொழியும், நீர்வளம் மிகுதியாகும், குறிப்பாக இரவில் அதிக மழை பொழியும் அப்படிங்கிறது பலன். அதுக்கு அடுத்து சேஷ்டா சுத்த பிரதமை. இது என்ன, இந்த சுத்த பிரதமை அப்படின்றது இவ்வருடம் சேஷ்டா சுத்த பிரதமை திங்கட்கிழமை வருது. சுபிச்சம், உஷ்ணமும் குளிர்ச்சியும் கலந்து சம காற்று வீசும் அப்படின்னுங்கிற பலனை கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்தது ஆஷாட சுத்த பஞ்சமி. இவ்வருடம் ஆஷாட சுத்த பஞ்சமி சனிக்கிழமை வருவதால் திருடர்கள் ஆபத்து அதிகமாகும். சனிக்கிழமை கருப்பு இருள் ஆகையினால் அங்கு திருடர்கள், அப்போ திருடர்களுடைய ஆபத்து அதிகமாக வரும். மக்கள் நீசமான திரவியங்களால் அதிகம் பாதிப்படைவார்கள். அப்போ சனி பகவான் அப்படின்னாவே பெட்ரோல், டீசல், கள்ளச்சாராயம், இந்த மதுபானங்கள், இந்த திரவ நிலையில் உள்ள மதுபானங்கள், பெட்ரோல், டீசல் இது உட்பட இதெல்லாம் சனி காரகத்தோ உடையது. அது சனிக்கிழமை அப்படிங்கிற நாளில் வர்றதுனால இந்த போன்ற திரவியங்களால் அதிகம் பாதிப்படைவார்கள். பெட்ரோல், டீசல் தட்டுப்பாடு பிரச்சனை வரலாம், கள்ளச்சாராயத்தினால் பிரச்சனைகள் வரலாம், மதுபானங்கள்னால பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி திருடர்கள் ஆபத்தும் வரும். கொஞ்சம் எச்சரிக்கை. இது எப்போ, சுத்த பஞ்சமி அப்படிங்கிறது, அதாவது சுத்த பஞ்சமி அப்படிங்கிறது ஆடி மாதம் வருது. அது அந்த காலகட்டம் சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால இந்த பலனை கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து ஆஷாட சுத்த நவமி. ஆஷாட சுத்த நவமி புதன்கிழமை வருது. அப்போ இது புதன்கிழமை, இதுவும் ஆடி மாதத்தில் தான் வரும். அப்போ இந்த புதன்கிழமை வருவதால் புதன் அப்படின்னாவே கல்வி, காலி நிலம், கல்வி, மாமன், காதல் இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம். அப்போ அது சம்பந்தமானது. கல்வியாளர்கள் ஏற்றம் பெறுவார்கள். புதுவித கல்வி முறை நடைமுறைக்கு வரும் நாட்டில் பச்சை நிற தானியங்கள் உற்பத்தி அதிகமாகும். புயல் காற்று வீசும் சுபிஷம். இவ்வருடம் ஆஷாட சுத்த தசமி வியாழக்கிழமை வருவதால், வியாழன் அப்படின்னாவே குருமார்கள்,
குருமார்கள், மத குருமார்கள், ஆச்சாரியர்கள் ஏற்றம் பெறுவார்கள். ஜோதிடர்கள், ஆசிரியர்கள் இவர்கள்லாம் ஏற்றம் பெறுவார்கள். யாகாதி காரியங்கள் விருத்தியாகும். மஞ்சள் நிற பொருட்கள் விலை ஏறும். சுபிஷம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து தை அமாவாசை பலன். இவரிடம் தை அமாவாசையும் சனிக்கிழமையே வருது. நாட்டில் திருட்டு பயம். எப்பயுமே இந்த சனிக்கிழமை அப்படிங்கிறது வந்துட்டாவே அங்கே இருள், நீச பொருள், திருடு, சூழ்ச்சி இதெல்லாம் வச்சுக்கணும். அப்போ இங்கே சனிக்கிழமை அமாவாசையில் நாட்டில் திருட்டு பயம் அதிகரிக்கும். மிலேச்சர்கள் மற்றும் அந்நியர்கள் மதத்தினர் ஆதிக்கம் அதிகமாகும். நிறுவனங்களில் உள்ள ஊழியர்கள் கிளர்ச்சி செய்வார்கள். சனினா ஊழியர்கள், அவங்கெல்லாம் ஒரு கூட்டமாக சேர்ந்து போராட்டம் கிளர்ச்சிகள்லாம் முதலாளிக்கு கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. இரும்பு மற்றும் கருப்பு நிற பொருட்கள் பயன்பாடு அதிகரிக்கும். மழை வளம் குறையும். விலைவாசி ஏறும். இது தை அமாவாசை அப்படிங்கிற நாளில் சனிக்கிழமை வர்றதுனால இதெல்லாம் பலன். இப்போ இன்னும் இந்த வருஷத்துடைய பராபவ வருஷத்துடைய தேவதை, அதாவது பராபவ வருஷத்துடைய நவநாயகர்கள், உபநாயகர்கள்லேருந்து அவங்களுடைய பலன் என்ன அப்படிங்கிறத மட்டும் பார்த்தோம். மீண்டும் இந்த வருஷத்துடைய ஆதாய விரைய பொருத்தத்தை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.